ஹாய் டியர்ஸ் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் சூரியஸோட பார்ட் 6 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் கண்டினியூவாக வ்ளாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே தெரியும். அண்ட் பார்ட் 5 வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டும் இருக்கும். அண்ட் பார்ட் 6 வீடியோவில் இன்றைக்கி நம்ம பந்தக்கால் ஃபங்க்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சாரீ ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் மெஹந்தியும் இருக்குது. ஸோ தட் நான் எப்படியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு அனார்கலி கவுன் இருந்துச்சு. ஸோ அதுவே நான் வந்துட்டு வியர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பந்தக்கால் வைக்கிற கம்பு வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பந்தல் போடுறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து இறங்கியாச்சு. அண்ட் இது நம்ம வச்சதும் அண்டு ஃபாலோ அப் அவங்க வந்து பந்தலும் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் மீன் வைல் நான் வீட்டில் வந்துட்டு விளக்கு பற்றி என் சாமி கும்பிட்டு சொன்னாங்க. ஸோ தட் நான் வந்துட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி அண்ட் சாமி கும்பிட்ற ரிச்சுவல்ஸ் அந்த இதெல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வீட்டில் பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெளியேயும் போய் அந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ தட் உள்ளே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டும் வந்திருந்தா. ஸோ தட் நான் என் சிஸ்டர் எல்லாருமே ஒன்றா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் சாமி கும்பிட்டுட்டு வெளியே போய் பார்க்கும்போது ஸோ இங்கே எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் பந்தக்காலுக்கு வந்து இந்த மாதிரி சந்தனமெல்லாம் வச்சு குங்குமம்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த இது அப்புறம் பூவெல்லாம் கட்டி விடுறது இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வெளியே போய் நின்று பார்த்துட்டு அப்படியே இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் பந்தக்கால் வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான்ஸ்லாம் எடுத்து வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பால் அண்ட் தண்ணி அண்ட் அருவாள் அண்ட் தேங்காய் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மஞ்சள் துணியில் வந்து பார்த்திங்கன்னா நவதானியம் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அண்ட் அது கூட மா இலையெல்லாம் கட்டி அண்ட் மேலே அண்ட் பந்தக்காலோடைய அந்த கார்னரில் வந்துட்டு நல்லா கட்டிடுவாங்க. NCS Tamil BGM. அண்ட் அதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பந்தக்கால் வைக்கிறதுக்கான குழி தோண்டி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது அதுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஊதுபத்தி எல்லாமே காட்டிட்டு அண்ட் அதில்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நவதானியமும் பால் இதெல்லாமே ஆட் பண்ணி அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே இப்போ போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நானும் அங்கே நின்று பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாமே நின்று பார்த்துட்டு இருந்தேன். இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பந்தக்கால் வைக்கிற குழியில் வந்துட்டு நவதானியம் அண்ட் பால் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக ஊற்ற ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பந்தக்கால் நடுவாங்க.
அண்ட் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு நான் இருந்த எல்லாமே போட்டுட்டு அண்ட் இருந்த பால் எல்லாமே ஒன்றாவே ஊற்றி சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாமே 3 டைம்ஸ் அப்படியே ஊற்றியாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த கம்பை எடுத்து நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ், அண்ட் நல்லபடியாக வந்துட்டு பந்தக்காலும் வச்சாச்சு. அண்ட் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரீம்ஸில் தான் இருந்துச்சு. பட் இதெல்லாமே நேரில் ஹேப்பன்ஸ் ஆகும்போது அண்ட் இதை பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாமே மெமரிஸாக இப்போ யூடியூப்லேயும் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 10 o'clock எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. அண்ட் இதுக்கப்புறமா என்னோடய சிஸ்டருக்கு நான் மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மற்ற யாருக்கும் நான் வச்சு விட முடியாது. ஸோ தட் எனக்கு மட்டும்தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுக்கு எல்லாமே வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டருக்கு நான் வச்சுட்ருந்தேன். அண்ட் அவள் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வச்சுட்ருந்தா. அண்ட் மெஹந்தி வச்சு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அண்ட் எனக்கு மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த vlogல வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன். பை பாய்.